வந்தவாசி அருகே மர்ம நபர் ஒருவர் விவசாயி வீட்டில் நகைகளை திருடிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கொடியாலம் கிராமத்தை சேர்ந்த சாரங்கபாணி என்ற விவசாயி வீட்டில் தனது குடும்பத்தினருடன் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் அப்போது வீட்டின் புறவாசல் வழியாக மர்ம நபர் நுழைந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து வீட்டின் புறவாசல் வழியாக வந்த மர்ம நபர் மிளகாய் பொடியை வீடெங்கும் தூவிவிட்டு பீரோ உள்ள அறைக்குள் புகுந்ததாகவும் அப்போது சப்தம் கேட்டு எழுந்த சாரங்கபாணியின் தம்பி ராமலிங்கம் எவர் செல்வர் மூடி ஒன்றால் மர்ம நபரை தாக்க முயற்சி செய்தார். இதனை அடுத்து மர்ம நபர் ராமலிங்கர் முகத்தில் வீசிய துண்டால் மயக்கமடைந்து விழுந்த நிலையில் கட்டில் பெட்டியின் கீழ் வைத்திருந்த நகைகள் அடங்கிய பையை மர்ம நபர் திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த டிஎஸ்பி தீபக் ரஜினி தலைமையிலான தெல்லாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சோளிங்கர் அருகே பாமக வழக்கறிஞரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த வழக்கில் 4 பேரை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்து நடவடிக்கை மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியைச் சேர்ந்த பிரபல வழக்கறிஞர் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த இளைஞர் அணி அமைப்பாளருமான சக்கரவர்த்தி தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் அவரை துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில் 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் குற்றவாளிகளின் குற்ற செயலை கட்டுப்படுத்தும் விதமாக கைது செய்யப்பட்ட பிரபு, துரைமுருகன், மாதவன், கஜபதி வர்மன் ஆகிய 3 இளைஞர்கள் மற்றும் ஒரு முதியவர் என 4 பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா புழல் மத்திய சிறையில் அடைப்பதற்கான உத்தரவினை வழங்கி நடவடிக்கை மேற்கொண்டார். மீனம்பாக்கம் குளத்தமேடு பகுதியில் அம்மன் கோயில் கட்டுமானத்தை இராணுவத்தினர் இடித்து தள்ளிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை மீனம்பாக்கம் குளத்தமேடு பகுதியில் இராணுவத்திற்கு சொந்தமான இடத்தில் கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் குடிசை அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். மேலும் ரேஷன் கார்டு மற்றும் வாக்களிக்கும் உரிமை போன்றவற்றை பெற்ற நிலையில் புதிதாக வீடு கட்டவோ மாற்றியமைக்கவோ இராணுவம் அனுமதி மறுத்து வருகிறது. இந்த நிலையில் குளத்தமேடு பகுதியில் கருமாரியம்மன் ஆலயம் உள்ளது. மேலும் 1975ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கோயிலை சங்கர் என்ற கோவில் பூசாரி விரிவாக்கம் செய்ய எண்ணி கான்கிரீட் கட்டிடம் எழுப்பும் பணியை பொதுமக்கள் பங்களிப்போடு தொடங்கினார். மேலும் கோயில் விரிவாக்க கட்டுமான பணியை அனுமதி பெறாமல் தொடங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடப்பாறை போன்றவற்றை கொண்டு வந்து 20 அடி உயரம் உள்ள கட்டுமானங்களை இராணுவத்தினர் இடித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த பொதுமக்கள் மற்றும் கோவில் பூசாரி ஆகியோர் இராணுவத்துறையினரிடம் கட்டிடத்தை இடிக்க வேண்டாம் என கோரிக்கை அளித்த நிலையிலும் கட்டுமானங்களை அகற்றினர். இதனை அடுத்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த மீனம்பாக்கம் போலீசார் பொதுமக்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். தான் லஞ்சம் வாங்கியது நிரூபிக்கப்பட்டால் அலுவலக வாசலிலேயே தூக்கில் தொங்க தயார் என மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மதுவிலக்கு காவல் பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் என்பவரது வாகனத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஐபி பாதுகாப்பு பணிக்கு மாற்றிவிட்டு பழுதடைந்த வாகனத்தை கொடுத்ததாகவும் அந்த வாகனம் தனக்கு தேவையில்லை என்று டிஎஸ்பி மீண்டும் காவல்துறையில் ஒப்படைத்துவிட்டு பணிகளை கவனிக்க வீட்டிலிருந்து நடந்து வந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் காஞ்சிபுரம் ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் கஸ்தூரி கொலை வழக்கில் தனது விசாரணை அறிக்கையை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் மற்றும் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேல் ஆகியோர் தூண்டுதல் பெயரில் மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு மனரீதியாக தன்னை டார்ச்சர் செய்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் நேர்மையான போலீஸ் அதிகாரியான தனக்கு 4 மாதம் சம்பளம் வழங்கப்படாத நிலையில் தான் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்திருப்பதாகவும் ஆனால் நான் ஓய்வூதியம் பெறக்கூடாது என்பதற்காக சஸ்பெண்ட் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தான் லஞ்சம் வாங்கியது நிரூபிக்கப்பட்டால் அலுவலக வாசலிலேயே தூக்கில் தொங்க தயார் என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தெரிவிக்கும் போது டிஎஸ்பி சுந்தரேசனின் வாகனம் பெறப்பட்டதில் முறையான நடைமுறைகள் கையாளப்பட்டதாகவும் அவர் மீது என்ன விதமான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது விசாரணைக்கு பின்னே தெரியவரும் என்றும் லஞ்சம் எதுவும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இல்லை, அவர் தவறாக தெரிவிக்கிறார் என்றும் மறுப்பு தெரிவித்தார். அதாவது எங்களுக்கு அவர் அதுக்கு முன்னாடி இருந்த பகுதியிலிருந்து இங்கே வந்தார் இல்லையா, அதை ஜாயின் ரெகுலரைஸ் ஆகி வந்த உடனே நாங்கள் இங்கே எங்களுடைய சைடில் இமீடியட்டாக நாங்கள் கொடுத்துட்டோம்.
அவர் எப்போ வந்ததோ அவரது இது ரெகுலரைஸ் ஆகி இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்டோம், ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண இடத்துல இருந்து இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்டுட்டோம், இந்த தேதியிலிருந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்த உடனே நாங்கள் சம்பளம் போட்டு நாங்கள் கொடுத்து சொன்னோம். இங்கே மயிலாடுதுறை மாவட்ட அலுவலகத்தில் டிலே இல்லை, கிடையாது. டிலே இல்லாமல் நாங்கள் செஞ்சுக்கோம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் தகடு மூலம் கொள்ளையடித்த வடமாநில இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் செம்மண்டலம் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அருகில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் உள்ளது. இந்த மையத்தில் உள்ள ஏடிஎம் எந்திரத்தில் நேற்று முன்தினம் ஒருவர் 2000 ரூபாய் எடுக்க சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அவர் தனது ஏடிஎம் கார்டை எந்திரத்தில் செலுத்தி தகவல் அனைத்தையும் பதிவு செய்த பிறகு பணம் ஏதும் வரவில்லை. இதனால் அந்த நபர் அங்கிருந்து திரும்பி சென்று விட்டார். இதற்கிடையே பணம் வெளியே வரும் பகுதியில் தகடு ஒன்று பொருத்தப்பட்டிருப்பதாக ஏடிஎம் எந்திரங்களை மும்பையில் உள்ள வங்கியின் தலைமையகத்தில் இருந்து கண்காணித்த அதிகாரிகள் கடலூரில் உள்ள வங்கி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வங்கி அதிகாரிகள் ஏடிஎம் மையத்திற்கு சென்று அங்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்ற வடமாநிலத்தை சேர்ந்த வாலிபர்களை கடலூர் புதுநகர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த சிவ்பரன் சிங் மற்றும் அபினேஷ் என்பதும் இருவரும் ஏடிஎம் எந்திரத்தில் பணம் எடுக்கும் இடத்தில் தகடு பொருத்தி இருந்ததால் அதில் பணம் எடுக்க முயன்றவர் தனது தகவல்களை பதிவு செய்தும் பணம் வராததும், அதன் பிறகு இருவரும் அந்த தகடை எடுத்த பிறகு 2000 ரூபாய் வந்ததும் அதனை திருடியதும் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து 2 பேரையும் கைது செய்தனர். மதுரை மாநகராட்சியில் வரலாறு காணாத அளவுக்கு நடைபெற்ற மோசடி குறித்து அதிமுக சார்பில் உரிய ஆதாரங்களுடன் புகார் அளித்திருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர் ராஜு, மதுரை மாநகராட்சியில் வரலாறு காணாத அளவுக்கு நடைபெற்ற மோசடி குறித்து அதிமுக சார்பில் உரிய ஆதாரங்களுடன் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் முறைகேடு வழக்கில் விசாரணை முறையாக நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டியவர், பணம் வசூலிப்பவர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து மாநகராட்சியின் முன்னாள் ஆணையர் தினேஷ்குமார் முறைகேடு தொடர்பாக 2024 செப்டம்பர் மாதம் அளித்த புகார் மீது 8 மாதங்களாக காவல் ஆணையர் வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பதாக தெரிவித்தவர், உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் முறைகேடு தொடர்பாக மேயரையும் விசாரிக்க வேண்டும் என்று கூறியவர், இந்த முறைகேடு குறித்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தது அதிமுகவின் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி என்று பெருமை கூறினார். மாண்புமிகு நீதியரசருடைய பார்வைக்கு கொண்டு போனதன் அடிப்படையில தான் இப்ப இதே ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்லையா? இப்ப மதுரையில அதிமுக தொடங்கிய அந்த போராட்டம் வெற்றி அடைந்திருக்கு. எங்க மாமன்ற குழு இங்க வந்திருக்காங்க, எல்லாரும் மாமன்ற உறுப்பினர்கள், எங்க கட்சிக்காரங்க எல்லாம் வர சொன்னோம். அதுக்குதான் இவ்வளவு தூரம் காலதாமதம் சொல்லிடுறேன். அவங்க எல்லாம் அவங்க போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. ராஜ்குமார், வேலுமணிக்கு பயந்துதான் அதிமுக பாஜகவுடன் கூட்டு வைத்திருப்பதாகவும், அமித்ஷா அதிமுகவாக மாறியிருக்கின்ற கட்சியில் இபிஎஸ்க்கு மக்கள் ஓய்வு கொடுத்து விட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட திருநகர் பகுதியின் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் மதுரை மாநகராட்சி பாதாள சாக்கடை திட்டப் பணிகளை விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தவர், திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா காமராஜர் குறித்து கூறியதற்கு வருத்தம் தெரிவித்து விட்டார் என்றும், வருத்தம் தெரிவித்த பின்பு குறை காண்பது சரியாக இருக்காது என்றும் தெரிவித்தார். மேலும் விமான நிலையம் விரிவாக்க பணி குறித்த கேள்விக்கு இதுகுறித்து பலமுறை தமிழக அரசை வலியுறுத்தி விட்டதாக தெரிவித்தவர், தமிழக அரசு இதில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறப்பது குறித்த கேள்விக்கு, தொழில் நடக்க வேண்டும் என்பதற்காக சட்டவிரோதமாக பண ஆசையில் வேதாந்தா நிறுவனம் செயல்பட்டதுதான் பிரச்சனை என்றும், அது தவிர தொழில் நடக்க கூடாது என்றும் யாரும் சொல்லவில்லை என கூறினார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணிக்கு பயந்துதான் பாஜகவுடன் கூட்டு வைத்திருப்பதாக தெரிவித்தவர், அமித்ஷா திமுகவாக மாறியிருக்கின்ற கட்சியில் இபிஎஸ்க்கு மக்கள் ஓய்வு கொடுத்து விட்டதாக விமர்சித்தார். அண்ணன் பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டுமா பிரம்மாண்டமான கட்சி வருது, பளிர்னு கட்சி வருதுலாம் சொல்லிக்கிட்டு கதை ஓட்ட முடியாது. பாஜகவினுடைய அடிமையாக அதிமுக மாறிவிட்டது, அமித்ஷாவினுடைய ரிமோட் கண்ட்ரோலாக மாறிவிட்டது, தமிழக மக்கள் நிராகரிக்கப்பட போகின்ற கட்சியாக மாறிவிட்டது. பாஜகவிற்கு ஆட்சியிலே பாஜக என்ன சொல்கிறதோ அதை செய்வதற்கான ஒரு கட்சியாக மாறிவிட்டது.
இது எம்ஜிஆர் கட்சி கிடையாது, இது ஜெயலலிதா அம்மையாருடைய கட்சி கிடையாது, இது வெறும் அமித்ஷாவுடைய கட்சியாக மாறிவிட்டது. திருமங்கலம் அருகே மர்ம நபர்கள் தாக்கியதில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவரின் உறவினர்கள் குற்றவாளியை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமங்கலம் அருகே விரலி கிராமத்தைச் சேர்ந்த பாண்டியராஜன் என்பவர் கடந்த திங்கட்கிழமை வீட்டு வாசலில் படுத்திருந்த போது மர்ம நபர்களால் வெட்டப்பட்டு பலத்த காயமடைந்தார். இதனையடுத்து அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாண்டியராஜன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் உயிரிழந்த பாண்டியராஜனின் உறவினர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த ராமன் மற்றும் அவரது குடும்பத்தினர்தான் பாண்டியராஜனை கொலை செய்ததாக கூறி திருமங்கலம் சேடப்பட்டி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் திருமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை பாண்டியராஜன் உடலை வாங்க மாட்டோம் என தெரிவித்தவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக ஜெயராமன் என்பவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வெம்பக்கோட்டை போலீசார் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே செவல்பட்டியில் சரவணா பட்டாசு தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த பட்டாசு தொழிற்சாலையை துலுக்கன்குறிச்சி பகுதியை சேர்ந்த சரஸ்வதி என்பவர் நடத்தி வருகிறார். மாவட்ட வருவாய் அலுவலர் அனுமதி பெற்ற இந்த பட்டாசு ஆலையில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் பட்டாசு தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் இங்கு சிறிய ரக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் வழக்கம் போல் பட்டாசு தயாரிக்கும் பணிக்காக மருந்து கலவை அறையில் இருந்த ஜெயராமன் என்பவர் தனது உடலில் படர்ந்துள்ள மருந்து கலவையை அகற்றுவதற்காக பட்டாசு ஆலைக்கு வெளியே உள்ள குளியல் தொட்டி அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அப்போது உடலில் இருந்த மருந்து உராய்வு ஏற்பட்டதில் அருகில் இருந்த கழிவு வெடிகளில் எதிர்பாராத விதமாக தீப்பிடித்து கழிவு பட்டாசுகள் வெடிக்க ஆரம்பித்தன. இதில் படுகாயமடைந்த ஜெயராமனை அங்கிருந்த தொழிலாளர்கள் மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வெம்பக்கோட்டை தீயணைப்பு துறையினர் தீயினை அணைத்ததை தொடர்ந்து இதுகுறித்து செவல்பட்டி கிராம நிர்வாகி சீனிராஜ் கொடுத்த புகாரின் பேரில் வெம்பக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்ணாமலையார் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு ஆகியோர் அடிப்படை வசதிகள் மற்றும் கோயில் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோயிலில் அடிப்படை வசதிகள் மற்றும் கோயில் பணிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்விற்கு பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அண்ணாமலையார் கோயிலில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டில் இருந்தும் அதிக அளவு பக்தர்கள் தரிசனம் செய்ய வரும் நிலையில் அண்ணாமலையார் கோயிலில் இடைவெளி தரிசனத்தை கொண்டு வர முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 50 ரூபாய் கட்டணத்தை 100 ரூபாய் கட்டணமாக உயர்த்தி வரிசையில் செல்லும் பக்தர்களுக்கு இருக்கைகள் ஏற்பாடு செய்யும் பணிகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் தரிசன நேரத்தை அதிகப்படுத்த திட்டமிட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து உள்ளூர் பக்தர்கள், வெளிமாநில பக்தர்கள் என வேறுபாடு இல்லை என்றும் அனைவருமே பக்தர்கள்தான் என்றும் கூறியவர் சபரிமலை சன்னிதானத்தில் அமைந்துள்ள 18 படிக்கட்டுகளில் முதலாவது படிக்கட்டில் தமிழில் எழுதப்பட்டுள்ளது என்பதால் அது தமிழ்நாடு ஆகாது என்றும் அதேபோலதான் அண்ணாமலையார் கோயிலில் ஆந்திரா பக்தர்கள் அதிகமாக வருவதால் திருவண்ணாமலை ஆந்திராவாக மாறிவிடாது என்றும் கூறினார். அதேபோல் 50 ரூபாய் கட்டணத்தை 100 ரூபாயாக உயர்த்துவதென்று இன்றைய கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறோம். அந்த 100 ரூபாய் கட்டணத்தை கூட சமீபத்தில் திருச்செந்தூரில் ஏற்படுத்தியிருப்பதை போல் ஜூலை வரிசையை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறோம். இருக்கையில் அமைப்பதோடு அங்கே கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி, திருக்கோயிலில் நடைபெறுகின்ற உற்சவங்கள் போன்றவற்றை தொலைக்காட்சியிலே அமர்ந்த இடத்தில் பார்க்கின்ற ஒரு வசதியை ஏற்படுத்த ஏற்கனவே அவர் ஒரு வரைவு திட்டத்தை தயாரித்து வைத்திருக்கின்றார். அப்படி இருக்கையில் அமர்கின்ற நபர்களின் எண்ணிக்கை மாத்திரம் 100 ரூபாய் கட்டணத்தில் கிட்டத்தட்ட 2000 பேர் அமர்கின்ற வகையில் தற்போது அதற்குண்டான பணிகளை நடத்தி வருகிறார். உரிமைக்காக போராடிய பகுதி நேர ஆசிரியர்களை கைது செய்தது அராஜக செயல் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் காட்டம் தெரிவித்துள்ளார். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி 10வது நாளாக சென்னை டிபி வளாகத்திற்கு முன்பு ஒன்று கூடி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை சமுதாய நலக்கூடத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன்
நேரில் சந்திக்க வந்தபோது காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நயினார் நாகேந்திரன், திராவிட முன்னேற்றக் கழக அரசு கல்வித்துறையின் தூண்களாக விளங்கும் ஆசிரியர்களை கைது செய்திருப்பது அராஜகமான செயல் என்றும் திராவிட முன்னேற்றக் கழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் எனவும் தெரிவித்தார். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? 2021 தேர்தலில் 181வது தேர்தல் அறிக்கையில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. அதை செய்யலை. அவங்க உரிமைக்காக போராடி இருக்காங்க. அதை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. பார்க்க வந்தா போலீஸ் எங்களை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படும். இது திராவிட முன்னேற்ற கழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரூர் அருகே முறை தவறிய உறவுக்கு இடையூறாக இருந்த கணவருக்கு உணவில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து கொடுத்த மனைவி மற்றும் ஆண் நண்பரை போலீசார் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கீரைப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ரசூல் அமூபி தம்பதியினருக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். மேலும் அமூபிக்கும் அதே பகுதியில் உள்ள யோகேஸ்வரன் என்ற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இது நாளடைவில் முறை தவறிய உறவாக மாறியது. இதில் ரசூல் இல்லாத நேரத்தில் இருவரும் வீட்டில் சந்தித்து வந்த நிலையில் ரசூல் மனைவி அமூபியை கண்டித்துள்ளார். தங்களின் காதலுக்கு ரசூல் இடையூறாக இருப்பதால் அவரை கொலை செய்ய இருவரும் திட்டமிட்டுள்ளனர். ஆனால் அது கொலை என்று தெரியாத வகையில் இருக்க வேண்டும் என யோகேஸ்வரன் பூச்சிக்கொல்லி மருந்தினை வாங்கி அமூபியிடம் கொடுத்து உணவில் கலந்து கொடுக்க சொல்லியுள்ளதாக கூறப்படுகிறது. திட்டமிட்டபடி ரசூலுக்கு இரவு உணவில் பூச்சிக்கொல்லி மருந்தினை கலந்து அமூபி கொடுத்துள்ளார். இதனை உண்ட சிறிது நேரத்தில் ரசூலுக்கு வாந்தி ஏற்பட்டு அருகில் இருந்த கிளினிக்கு சென்று சிகிச்சை பெற்றுள்ளார். தொடர்ந்து ரசூலுக்கு உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ரத்தத்தில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருப்பதாகவும் தற்கொலை முயற்சி ஏதேனும் செய்தீர்களா என கேட்டதை அடுத்து அவ்வாறு ஏதும் செய்யவில்லை என ரசூல் கூறியுள்ளார். ரசூலின் உடல்நிலை மோசமான நிலைக்கு சென்றதை அடுத்து அரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி நேரடியாக சென்று ரசூலிடம் விசாரணை நடத்தி மரண வாக்குமூலம் பெற்றார். இதனை அடுத்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ரசூல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அமூபி யோகேஸ்வரன் இருவரையும் கைது செய்து வழக்கு பதிவு செய்த அரூர் காவல்துறையினர் தருமபுரி சிறையில் அடைத்தனர். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தாண்டா ஊற்றலை, மாதுளை ஜூஸில் மிக்ஸ் பண்ணல, அதை அவன் குடிக்க மாட்டேன்றான். அந்த மருந்து போய் அந்த ஜூஸில் அடியில் நின்றுச்சு. அதனால் அந்த மேலே இருக்கிற தண்ணி மட்டும் கீழே ஊற்றிட்டேன். அந்த அடியில் இருந்த மருந்தோடு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதான் குழம்பு கொஞ்சத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டில் கலக்கி கொடுத்துட்டுமான்னு கேட்குறேன். பாஜக பிரமுகர் மின் ரமேஷ் மீது சிலர் வேண்டுமென்றே அவதூறு பரப்புவதாக டிஜிபி அலுவலகத்தில் மின் ரமேஷின் மகள் புகார் அளித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையில் அமைந்துள்ள காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் ரபி ஜெயக்குமார் என்பவர் அவதூறு பரப்பி வருவதாக மின் ரமேஷின் மகள் வழக்கறிஞர் வேதவள்ளி டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தனது தந்தையான பாஜக கட்சியின் நெசவாளர் பிரிவு மாநில செயலாளர் மின் ரமேஷ் பல பேரிடம் ரியல் எஸ்டேட் மூலமாக மோசடிகள் செய்து 300 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்களை பதுக்கி வைத்திருப்பதாக பல்வேறு பொய்யாக அவதூறுகளை யூடியூப் சேனல் மூலமாக வழக்கறிஞர் ரபி ஜெயக்குமார் பரப்பி வருவதாகவும் இதனால் தன் குடும்பம் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் அவரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலிங் உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்க கோரியும் காவல்துறையினர் வழக்கறிஞர் ரபி ஜெயக்குமார் மீது கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், நடவடிக்கை இல்லையெனில் அடுத்த கட்ட புகாராக உயர்நீதிமன்றத்தை நாட தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். கண்டிப்பா சார் சூட் ஃபைல் பண்ண போறோம் சார். ஏன்னா அவங்களுமே சொல்லிருக்காங்க பிரைவேட் சூட் ஃபைல் பண்ணுங்க சார். இது அலிகேஷன் தப்பு தானே, அவங்க நீங்க பிரைவேட் சூட் ஃபைல் பண்ணாம தான் சொல்றாங்க. சோ அடுத்த நடவடிக்கை அதுதான் நாங்க பண்ண போறதா இருக்கோம். இந்த மாதிரி தேவையில்லாத அலிகேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வீட்ல எல்லாருக்குமே என்னோட ரெபுடேஷன் இல்லாம எங்களோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் ரெபுடேஷன் எல்லாமே ஸ்பாயில் ஆகுது சார். கொஞ்சம் அதை பார்த்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி போலீஸ்காரங்களை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். கோவை அவிநாசி மேம்பாலம் பணிகள் 3 மாதங்களில் முடியும் நிலையில் உள்ளது என சட்டமன்ற பேரவை மதிப்பீடு குழு தலைவர் காந்திராஜன் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்று வரும் பல்வேறு திட்டப் பணிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீடு குழுவினர் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த குழுவின் தலைவர் காந்திராஜன், அவிநாசி மேம்பாலம் 3 மாதங்களில் முடியும் நிலையில் உள்ளது என்றும், சிறைச்சாலை வீடு போன்று மிக சிறப்பாக வைத்துள்ளார்கள் எனவும் புகழ்ந்து பேசினார். மேலும் மருதமலையில் லிப்ட் பணிகள் நடைபெற்று வருவதை ஆய்வு செய்துள்ளதாகவும், 2 மாதங்களில் மக்களின் பயன்பாட்டிற்கு மருதமலை லிப்ட் வரும் என்றார். மேலும் அங்கு தெற்கு ஆசியாவில் உயரமான முருகன் சிலை வைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும்,
அதற்கான ஆய்வுப் பணிகளும் நடைபெற்றதாக தெரிவித்தார். நெசவு நெய்யவங்க, அதுக்கு போல் முடி வெட்டுறவங்க இவங்கெல்லாம் சம்பளத்தை போட்டி கிடக்குறாங்க. ரெண்டாவது, அங்கேயே படிப்பறிவுக்கான நல்ல வசதிகளை இன்னும் கூடுதலாக நிறைய செஞ்சுருக்காங்க, கவர்மெண்ட்டில் செஞ்சுருக்காங்க. சிறைத்துறையும் பார்த்திங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் இல்லாத அளவுக்கு கோவையினுடைய சிறைத்துறை ரொம்ப மிக அருமையாக நல்ல ஒரு சொந்த வீடு மாதிரி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் திடீர்னு தான் போனோம். போயிருந்தாலும் கூட இன்றைக்கி சாப்பாடெல்லாம் நாங்கள் செக் பண்ணோம். இன்றைக்கி மதிய உணவுக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனைமலை அருகே 10ஆம் வகுப்பு முடித்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்யக்கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே உள்ள கெட்டிமல்லன் புதூர் பகுதியைச் சேர்ந்த கனிமொழி என்பவர் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு தனியார் நர்சிங் பள்ளியில் 1ஆம் ஆண்டு படிக்க சேர்ந்துள்ளார். இந்நிலையில் இவருக்கும் திருமணமாகி 2 குழந்தையுடன் வசித்து வரும் தனியார் கம்பெனி சூப்பர்வைசர் நாச்சிமுத்து என்பவருக்கும் காதல் ஏற்பட்டு நாச்சிமுத்து கனிமொழிக்கு மஞ்சள் தாலி கட்டிவிட்டு பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தொடர்ந்து மாணவி தற்கொலைக்கு காரணமான நாச்சிமுத்தை கைது செய்ய கோரி கனிமொழியின் உறவினர்கள் ஆனைமலை காவல் நிலையத்திற்கு வந்து முற்றுகையில் ஈடுபட்டு வாக்குவாதம் செய்தனர். இதனையடுத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் முறையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பொள்ளாச்சி அருகே பிக்கப் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த நவமலை பகுதியில் காட்டமட்டி அருகே வாய்க்கால் பணிக்கு செல்வதற்காக 20க்கும் மேற்பட்டோர் பிக்கப் வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்பொழுது ஆலியார் சின்னார்பதி மலைப்பாதை வளைவில் அதிவேகமாக வந்து திரும்பும் பொழுது ஆட்கள் ஒரு பகுதிக்கு சாய்ந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணித்த 20க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்தில் நவமலை பகுதியைச் சேர்ந்த ராணி என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் திலகராஜ் என்பவரும் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ அலுவலகத்தில் 5 பேர் ஆஜராகியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி காவல்துறை விசாரணையில் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தில் கோவில் ஊழியர்கள் இன்று விசாரணைக்கு ஆஜராக நேரில் வந்து சிபிஐ அதிகாரி சம்மன் வழங்கி சென்றார். இந்நிலையில் மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகளால் சம்மன் அளிக்கப்பட்ட அஜித்குமாருடன் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திகேயன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், அஜித்குமாரின் சகோதரர் நவீன் மற்றும் அஜித்குமாருடன் காவலராக பணிபுரிந்த பிரவீன்குமார், வினோத்குமார் ஆகியோர் இன்று மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.